ஆர்எம்பி உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய உண்டு. இந்த 80 தேர்தலுக்குள்ள ஆர்எம்பி அவர்களுடைய ரோல் எப்படி? சிஎம் வர வேண்டிய சான்ஸ் அவருக்கு இருந்தது. ஜெயலலிதாவை மனப்பூர்வமா ஆர்எம்பி ஏத்துக்கிட்டாங்க. சினிமாவில் இருக்கும்போதே அவருக்கு கொஞ்சம் ஜெயலலிதாவுக்கும் பிடிக்காது. கொஞ்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஒரு 50-55 எம்எல்ஏக்கள் ஒரு அண்ணன் ஆர்மி தான் வந்து முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஜெயலலிதா அவர்களை வச்சு ஆர்எம்பிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொஞ்சம் மனசாக இருந்தது. ஜெயலலிதாவுக்கு வந்து ரஜினிகாந்தை பிடிக்காது. நீங்களும் ஆர்எம்பி அதாவது சண்டை போட்டமே. மாவட்ட செயலாளர் வரும்போது பிரச்சனை ஆச்சு. நீங்க மேடம் சைடு வந்தப்போ என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கும் ஆர்எம்பி? இது கொஞ்சமாக வீசல் அப்படி கூட்டிகிட்டே இருந்தது. ஆர்எம்பி இப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரோ அதை ஆர்எம்பி வந்து செயல்படுத்துவாரு அப்படின்னு. தலைவருங்கிறது ஒரு கடவுள் மாதிரி தான். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நாணயமான ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டு அரசியல் இழந்து விட்டார். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் பிரபலம் மிக நீண்ட அரசியல் பயணத்தை உடையவர், மிக நீண்ட ஒரு பெரும் பயணத்தை கூட கொண்டிருக்கக்கூடியவர், அதே போல தனக்கான ஒரு பெரும் புகழையும் வைத்திருக்கக்கூடியவர். முன்னாள் முதலமைச்சர்கள் தொட்டு இந்நாள் முதலமைச்சர்கள் வரை, அதே போல முன்னாள் பிரதமர்கள் தொட்டு ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டிருக்கக்கூடியவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். ஆர்எம்பி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய வந்திருக்கும். அதில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது ரொம்ப டச்சிங்காக என்ன இருக்கு சார்? அருமையான ஆர்எம்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்குரிய ஒரு 50 ஆண்டுகளாக அவரோடு எனக்கு பழக்கம் உண்டு. எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்எம்பியை பார்த்தீங்க? நான் இங்கே சட்டக்குள்ள படிச்சுட்டு இருக்கிற போது நான் அப்போ இருந்த அழகு திருநாவுக்கரசு, வெள்ளைச்சாமி, அது மாதிரி ஈரோட்டில் சுப்பிரமணியம், இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு அழகு சிவானந்தம், அழகு தம்பி, அப்போது மாணவ தலைவர்களாக இருந்த அவங்களோட சேர்ந்து அப்போ இருந்த முக்கிய தலைவர்கள் எஸ்டிஎஸ், ஆர்எம்பி, நாஞ்சில் மனோகரன், கே கிருஷ்ணசாமி, ஸோ இவங்களெல்லாம் பார்ப்போம். போய் இந்த ஃபஸ்ட்டு குரூப் எல்லாம் அந்த அவங்களெல்லாம் பார்த்து பேசியிருக்கீங்க? அவங்களாம் போய் எல்லாரையும் அப்பப்போ போய் பார்ப்போம். தலைவரையும் 1-2 தடவை எம்ஜிஆர்னு பார்த்துருக்கோம். அவர் ஒரு தடவை வெளிநாடு ரஷ்யா போட்டு வந்து திரும்பி இருக்கும்போது அங்கே அவர் வீட்டில் போய் பார்த்தோம், அடையாறில் போய் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு 4-5 வருஷம் நான் வக்கீல் முடிச்சுட்டு அப்போது அடிக்கடி எப்போதாவது என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர், நானும் புதுக்கோட்டைங்கிறதுனால இங்கே வரும்போதும் சரி, அவர் புதுக்கோட்டைக்கு வரும்போதும் சரி அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. அவ்வளோதானே தவிர ஆரம்பி கொஞ்சம் சொந்த மாவட்டங்கிறதுனால இவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தோம் 74க்கு பின்னாடி, லா காலேஜுக்கு வந்த பிறகும் கூட. பட் எஸ்டிஎஸ் அடிக்கடி இப்போ பார்ப்பேன். எஸ்டிஎஸ்னால தான் ஆனால் இவர்கிட்ட இருக்க ஒரு நெருக்கம் அங்கே இல்லை. ஆமாம், இவர் மாவட்ட மந்திரினாலே இவருக்கு கொஞ்சம் இவர் நினச்சா தான் ஹெல்ப் பண்ண முடியும் தேர்தல் நேரத்தில். ஆனால் அவர் அடிக்கடி வரப்போக இருந்ததுனாலையும் புதுக்கோட்டைக்கு அடிக்கடி அவரை சந்திக்க முடியுது. தனி மாவட்டமாகி எஸ்டிஎஸ் இங்கே வந்த பிறகு எஸ்டிஎஸ் தஞ்சாவூரில் தான் பெரும்பாலும் எப்போதான் புதுக்கோட்டை வருவார். ஓகே, இவர் அடிக்கடி வருவார் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு, சொந்த மாவட்டத்துக்காரனால அப்படியே அடிக்கடி வருவார். சொந்த ஊர் வல்லத்தராக்கோட்டை தான், பக்கத்து புதுக்கோட்டை பக்கத்தில். இப்போ இந்த 80 தேர்தல் சொன்னீங்க இல்லைங்க, இந்த 80 தேர்தலில் ஆர்எம்பி அவர்களுடைய ரோல் எப்படி இருந்தது? ஆர்எம்பியோட ரோல் வந்து இப்போ வந்து அவர் வந்து இந்த ஃபைனான்ஷியலாக பணங்காசுகள், தேர்தலுக்கான நன்கொடை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கட்சிக்காக ஆர்கனைஸ் பண்ணுறது தலைவருக்கு. ஆனால் அவர் சினிமாவிலேருந்து தலைவர் கூடவே வந்ததுனால, ஆமாம், சினிமாவில் வந்து அவர் கம்பெனியில் வந்து மேனேஜராக இருந்தார், அப்புறம் வந்து எம்டியாக இருந்தார். தலைவர் இவர் சத்யா மூவிஸ் ஆரம்பித்த பிறகு தலைவரை வச்சு படம் எடுத்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தார். அதுமாதிரி அவருடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ஆரம்பி வந்து சினிமாவில் வந்து இப்படி அரசியலில் வெற்றிகரமாக இருந்தாரோ சிஎம் கோடு வரைக்கும் வந்துட்டு போனார். கொஞ்சம் சிஎம்மாக வர வேண்டிய சான்ஸ் அவருக்கு இருந்தது. பட் அப்போ எங்களுக்குள்ளே எனக்கு ஆரம்பிக்கலாம், அப்போ கருத்து வேறுபாடு ஆகிடுச்சு. ஓ ஆமாம்,
நீங்க மேடம் சைடு வந்த நான் ஜெயலலிதா அந்த அம்மா பக்கம் நான் போயிட்டேன். நான் தானே அந்த அம்மாவுக்கு ஆர்கனைஸ் பண்ணேன். ஆமா, நீ உங்களுடைய ரோல் பெரிய ரோல் அது. ஆமாம், அதனால கொஞ்சம் 2 பேருக்கும். ஸோ இது இப்படியே வந்து 2 பேரும் அப்புறம் மந்திரி ஆகிட்டோமா, ஒரே ஊருக்குள்ள ஒரே மாவட்டம். ஆர்மி அவர்களும் மந்திரி, நீங்களும் மந்திரி, ஒரே மாவட்டம். ஸோ அந்த ஷேரிங் த கேபினெட்னு இருக்குல்ல சார், அந்த நீங்களும் ஒரு சீனியர் ஒரே ஊருக்காரங்க, உங்களுக்கு அரசியலுக்கான அடிப்படை ஆதாரம் அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்படி அந்த சக கேபினெட்டா ஒரு மினிஸ்டரா எப்படி அவர் உங்களை பார்த்துக்கிட்டாரு, இல்லை எப்படி இருந்தது அந்த காலம்? இல்லை, நல்ல சமமாக நடத்துவார் மினிஸ்டர். இவன் தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட, நான் வந்து அதுக்கு பிறகு 2 வருஷம் டெப்டி ஸ்பீக்கர் ஆகிடுச்சு. கேபினெட் உங்களுடைய இதை ப்ரூஃப் பண்ணிட்டு கேபினெட் மினிஸ்டர் ஆகியாச்சு. நல்ல முக்கியமான இலாக்காக்களோட நான் அவர் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், அறநிலையத்துறை, அது மாதிரி அவருக்கு. எனக்கு இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸு, ஹேண்ட்லூம்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, எக்ஸைஸு, இந்த மாதிரி எல்லாம் கீ போர்ட்ஃபோலியோஸ்லாம் மினிஸ்டர்னா. ஸோ அதனால் என்ன வந்து 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சிகள் போனால் சேர்ந்து என்ன சீனியர் தான் அவர், சீனியர் மினிஸ்டருங்க இல்லை. நம்ம அதில் பேசுவோம், பின்னாடி அவர் பேசுவார். அதெல்லாம் நானும் அந்த புரோட்டோக்கால் என்னுடைய சீனியர்னு அந்த மரியாதைலாம் கொடுத்தோம். பட் ஆனால் லோக்கலுக்குள்ளே என்ன ஆகும்னா, ஒரு சிபாரிசு பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஆட்கள் 2 கோஷ்டி ஆகிடுவானுங்க ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு வேண்டிய ஒரு செட்டு, அவருக்கு வேண்டிய ஒரு செட்டு. இது பாலிட்டிக்ஸில் தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஆமாம்மா, இப்போ என்ன நம்பினவங்களுக்கு நான் காப்பாற்றுறதுக்கு நான் அவங்களுக்காக போராடணும், அவருக்கு வேண்டிய ஆளுக்கு அவர் பண்ணுவார். இப்படி மற்ற ஆளுகளுக்காகவே மனஸ்தாபம் வந்துடும். ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் தனிப்பட்ட பொருள் ஒன்றும் கிடையாது. இல்லை, அப்படி நீங்களும் ஆர்மி அதாவது சண்டை அப்படி வந்துச்சு. அந்த வந்துட்டு என்னாச்சுன்னா, அங்கே மாவட்ட செயலாளர் வரும்போது பிரச்சனை ஆச்சு. நீங்கள் ஒரு ஆள் சொல்லிங்க, அவர் ஒரு ஆள். நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அவர் ஒரு ஆளை போட சொன்னார். கட்சிக்குள்ளே வரும்போது அவங்கள யாராவது ஒருத்தர் நான் மாவட்ட செயலாளர்னு சொன்னேன். இவர் இன்னொருத்தர் அங்கே இப்போ புலவர் பொன்னம்பலம்னு இருந்தாருங்க, அலெக்ஸ் எம்எல்ஏ. அவர் ஆர்மி கூடவே இருப்பார் அவர். ஸோ அவரை ஆகணும்னு சொன்னார். அங்கே ஒரு லடாய் வருது, 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ 2 பேரும் பிரச்சனை வந்தோடனே இப்போ காம்ப்ரமைஸாக நாங்கள் 2 பேரும் பேசி, அப்போ நகர செயலாளர் இருக்கார் இந்த ரகுபதி இருக்கார், மந்திரி இருக்காரு. இவரை நான் வந்து தலைவர்கிட்டையும் போய் சொல்லிட்டு, தலைவர் வெள்ளம் புயல் பார்க்க வரும்போது இந்த ரகுபதியை இப்போ தலைவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எம்ஜிஆர்கிட்ட. வீட்டிலேருந்து காலிலேருந்து அவர் டிஃபன், அவர் நகரத்தார். அவர் வீட்டில் காலைல நகரத்து இந்த இது சாப்பாடுலாம் கொண்டு வந்தார். அப்போ கூப்பிட்டு அவர் தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதை வச்சு ஞாபகம் சொன்னேன். அந்த மாதிரி வந்தார். ஆமாம் ஆமாம், அவரை போடலாமா கேட்டேன். அவர் எப்படின்னு கேட்டால், எனக்கு என் கூட வக்கீலாக இருந்தாருன்னா முதல்லேருந்து இருக்கார், இப்போ நகரச்சிலாரு. எனக்கு ஆரம்பிக்கும், அவர் ஒரு ஆள் சொல்கிறேன், நான் அவரை சொல்கிறேன், 2 பேருக்கும் அவர் பொதுவாக இருப்பார், அதனால் அவரை போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அவரையே கொண்டு வா அப்படி மாவட்ட செயலாளருக்கு. ஸோ அவர் அப்படி தான் மாவட்ட செயலாளர் கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கு பிறகு மாவட்டத்தில் அவைத்தலைவர், பொருளாளர், துணை செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், இந்த எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் அப்படியே வெற்றிகளாக அவர் ஒரு கோஷ்டி போடுறாரு, நான் ஒரு கோஷ்டி போடுறேன். நான் இந்த உங்களுக்கு அப்போ வந்து இது ஒரு லோக்கல் இந்த பத்திரிகையில் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். வந்துட்டே இருக்கும்ல, அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீசல் அப்படி கூட்டிகிட்டே இருந்தது. நீங்கள் மேடம் சைடு வந்தப்போ என்ன பிரச்சனையாச்சு உங்களுக்கு ஆரம்பிக்கும்? இது ஃபுல் நான் இந்த மாதிரி அந்த மாவட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா, 2 கோஷ்டியாக போட்டி நடந்ததுன்னு. இல்லை, அவர் 2 ஆள் தூக்கி ஓட்டர்ஸ்லாம் தூக்கி கொண்டு போய் நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அவர் வேண்டிய ஆள்லாம் அவர் ஒரு இடத்துல வச்சுருக்காரு. ஆமாம், கடைசியில் ஒரு ஃபார்முலா மாதிரி அங்கே ஒரு ஆமாம், ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற போது இப்போ நானும் ஆரம்பின்னு 9 ஒரு நாள் கூட வந்தார். நானும் அவர் வண்டியில் ஏறிட்டு இன்னும் கார் வரையும் பேசிட்டு போகிறோம். இப்போ நான் சில காம்ப்ரமைஸில் சொன்னேன் அவருக்கு. அப்போ எம்எல்ஏ கோபம் வந்தார், என்ன நீ அவங்கெல்லாம் இப்போ நான் முக்கியமாக இவங்கெல்லாம் முக்கியமாக உனக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைங்க, அவங்களும் நீங்கள் முக்கியம்தான், நீங்கள் எல்லாம் பண்ணீங்க ரைட்டு. பட் அவங்களும் எனக்காக என் கூட பயிற்சிட்டு வர்றாங்க, எனக்காக ஹெல்ப் பண்ண ஆட்கள் தொடக்கத்தில். அப்படி விட்டால் ஊரில் இருக்க நான் நன்றி இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு ஊரில் இருக்கவங்க என்ன பேசுவாங்கல்ல. ஸோ அதனால் அவங்களெல்லாம் அப்படி விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு ஃபைட் பண்ணேன். அப்புறம் கடைசியில் அவர் பாட்டுக்கு ஒரு செட்டாக பிடிச்சி நீங்கள் நாமினேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டார். அவர் போட்டு அவருக்கு வேண்டிய கோஷ்டிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை தனியாக போட்டு பார்த்துக்கலான்னு போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அது ஒரு சவால் மாதிரி. இப்போ நான் எனக்கு வேண்டியாங்கன்னா நீங்கள் நாமினேஷன் போடுங்க. அது அவைத்தலைவர்லேருந்து அவைத்தலைவர், பொருளாளர், துணை செயலாளர், பொதுக்குழு. அதில் பொதுக்குழுக்கு அவரும் நிற்கிறார், நான் நிற்கிறோம். ஸோ அவருக்கு வேண்டிய ரொம்ப லிமிட்டடாக எனக்கு ஒரு 5-6 பேர் வந்து எனக்கு போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர் போட மாட்டாங்க, நாங்களும் போட மாட்டேன்னு சில பேர் எனக்கு வேண்டின்னு சொன்னாங்க. பட் தலைவர் வந்து கோச்சுக்குவாரியா அப்படி இல்லை, அவர் ஜெயிக்கணும்.
சரி, நான் டெய்லி வந்து ஆர்மி வந்து எப்போ தான் வருவார் புதுக்கோட்டைக்கு மந்திரியான பிறகு. நான் மந்திரியான நான் போய்ட்டு எனக்கு புதுக்கோட்டை தானே அடிக்கடி போக ஆரம்பிச்சேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் ஆர்மியை தோக்கடிச்சா நான் நல்லா இருக்காது, தலைவரே விருப்பப்பட மாட்டார். அதனால் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும். அதனால் எனக்கு 1-2 ஓட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, என்னை விட அவர் கூட வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கம்பல்சரியாக போட சொல்லி அவரும் ஜெயிச்சார், நானும் ஜெயித்தோம். ஓகே. ஆனால் அவர் போட்ட ஆள்லாம் தோத்துட்டாங்க. நான் போட்ட ஆள்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்க. அவை தலைவர் பொருளாளர், துறைச்செயலாளர், மற்ற பொறுப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டாங்க. ஆர்மி சினிமாவில் இருக்கும்போதே அவருக்கு கொஞ்சம் ஜெயலலிதாவுக்கும் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் இருந்தது. முதல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அம்மாவுக்கு. அப்புறம் வந்து இப்போ கிடைத்த உலகம் சுற்ற வாலிபன் எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விட்டு அரசியலில் வந்த உடனே இப்போ இவங்கெல்லாம் சீனியர் லீடர்ஸ் இல்லையா. இவங்க ஜெயலலிதாவோட என்ட்ரியும் அந்த மாதிரி கிடைக்கிற முக்கியத்துவம் சினிமா நடிகை தலைவருக்கு க்ளோஸாக வேண்டியவங்கிற முறையிலையும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது இல்லையா. இது வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம். ஏன்னா இவங்க ரொம்ப பிகினிங்லேருந்து அரசியலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தலைவருக்கு நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ரொம்ப க்ளோஸ் இல்லையா. எஸ்டிஎஸ் பொலிட்டிக்கலாகவும் வந்த பிறகு நெருக்கமாக இருக்கார். சினிமா உலகத்துலேருந்தே அவர் கூடவே இருக்கவர், அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்டவர். ஸோ நிர்வாகம் எல்லாமே அவர் தானே பார்த்துட்டு இருந்தார், எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் மோர் ரைட்ஸ் தலைவர் மேலே அவருக்கு கொஞ்சம் ஒரு பொசசிவ்னஸ் இருந்தது தலைவர் மேலே. எனக்கு ரொம்ப வேண்டியவருங்கிற மாதிரி. அதனால தான் நான் சொன்னேன், பக்கத்து நிற்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அப்படி பண்ணி தான் அவருக்கு வேண்டிய நான் காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆர்னு வந்தால் ஆரம்பிப்பன்னு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஆர்மியை பார்த்தா எம்ஜிஆர் ஞாபகம் வரும். இப்போ நான் போய் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோ விளம்பரப்படுத்திக்கிட்டோ வேண்டிய ஆளுன்னு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி அவருடைய அந்த அந்த மைண்ட் செட்டில் அப்படி தான் அவர் இருப்பார். அவர் சாப்பிட்றப்ப நம்ம மத்தியானம் அங்கே போவோம், கேபினட் முடிச்சு சாப்பிட்டா கூட சாப்பிடுங்கன்னா நாங்கள் தலைவர் கூப்பிட்டாருன்னு எல்லோரும் சாயங்காலம் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு ஆர்மி நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவார். ஒரு நாள் கூட அவர் உட்காந்து சாப்பிட்டதே கிடையாதுங்க. அங்கேயே செக்ரட்டேரியட்லேயே சாப்பாடு நடக்கும் பக்கத்தில். தலைவர் அங்கே வந்தோடனே என்ன குழம்பு அதை கொண்டான்னு சொல்லி அங்கே வந்து ஒரு மினி வேனில் வச்சு கொண்டாந்துருவாங்க. ஒரு 10-20 பேர் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருப்போம்னு வச்சுங்களேன். அவர் மட்டும் ஒரு நாள் கூட எனக்கு தெரிய அங்கே வந்து தலைவரோட உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய கௌரவம். அது அந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து எனக்கு நான் என் சாப்பாடு வேறு சாப்பாடுன்னு போயிடுவார். அவர் சிம்பிளாக தான் சாப்பிடுவார். தலைவர் சாப்பாடு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு அது சரிப்பட்டு வராது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவார். அப்படி ஏன்னா அந்தளவுக்கு அவர் தலைவரோட அவருக்கு நெருக்கம் இருந்ததுனால. இப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரோ அதை ஆரம்பி வந்து செயல்படுத்துவார். கண்டிப்பாக அது தலைவருக்கு விரோதமாக அவர் வாழ்நாளில் வந்து எப்போதுமே அவர் செயல்பட்டதில்லை. தலைவருங்கிறது ஒரு கடவுள் மாதிரி தான். அவர் எங்கள் எல்லாருக்கும் அப்படி தான். பட் அவர் வந்து ரொம்ப வருஷமாக அவர் கூடவே எங்களை எல்லாம் விட ரொம்ப ஜாஸ்தியாக அவர் கூடவே பயணித்தவர். அவரால் வாழ்க்கையிலையும் அவரால் வந்து ஒரு முதல்ல ஒரு சாதாரண நாடக நடிகராக ஒரு கிராமத்தில் திராவிடையில் பிறந்து இருந்து திராவிட இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு ட்ராமா கம்பெனி இல்லை நாடகம்லாம் போட்டிருக்காரு அவர். அதுக்கு பிறகு சினிமா கம்பெனிகளில் சேர்ந்து அப்படி ஒரு வழியாக எஸ்எஸ்ஆர் ஒரு கம்பெனியில் எல்லாம் வந்து அப்படியே வந்து அவரைக்கே கடைசிக்கு முதலாளி ஆகிட்டார். படம் எடுக்கிற முதலாளின்னு கூப்பிடுவார் சில நேரத்தில். அப்படி சொல்லுவாங்க. நான் முதலாளின்னு கூப்பிட்டு கேட்டதில்லை. அரசியல் அது சொல்லுவாங்க, அது சினிமாவில் இருக்கும்போது சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அரசியல் வந்த பிறகு ஆரம்பின்னு தான் சொல்லுவார். ஆரம்பின்னு சொல்லுவார். ஏன்னா வீரப்பாம்பார். ஓஹோ, ராம வீரப்பன ஆமாம், வீரப்பாம்பார். என்ன சொல்லுவார் வீரப்பாம்பார், இல்லைன்னா ஆரம்பிம்பார். ஸோ அது மாதிரி இப்போ நீங்க மேடம் சைடு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கிளப் ஒன்று ஆகுது இல்லைங்க சார். அந்த டைம்ல இப்போ ஜானகி அவர்களை வந்து முன்னிறுத்தினாரு ஆரம்பி. அதில் கூட அவர் முன்னிறுத்தலை. என்னாச்சுன்னா எல்லாரும் ஆர்மியை தான் முன்னிறுத்தினாங்க. அவர் கூட இருக்கிற எம்எல்ஏஸில் பெரும்பாலானவங்க ஒரு 50-55 எம்எல்ஏக்கள் ஒரு அண்ணன் ஆர்மி தான் வந்து முதலமைச்சர் அவர்னு ஆசைப்பட்டாங்க. எம்ஜிஆர் டிமைஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க. அது தலைவர் வந்த பிறகு. ஏன்னா அவர் அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது சீட்டு போட்டது பெரும்பாலும் ஆர்மி தான் போட்டார். 84 தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது இங்கே எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் அவர் அங்கேருந்து ஜெயிக்கிறாரு. அங்கேருந்து அவர் தலைவர் ஜெயிக்கிறாரு.
அப்போ தலைவருக்கு தெரியாது யார் யார் இங்கே வேட்பாளர்னே Candidate தெரியாது. ம், ம். அந்த கேண்டிடேட் செலெக்ஷனில் வந்து ஆர்எம்ஐ வந்து முக்கிய பங்கு வகிச்சார் அதில். இப்போ பாவுஷா வந்து பொதுச்செயலாளர் இருந்தார். ம், பாவுஷா பொதுச்செயலாளர்னா கூட அவர் ஏரியாவில் 4 பேர் 10 பேர் வேண்டிய ஆள் போட்டிருப்பாரே தவிர ம், ம். பாக்கி தமிழ்நாடு முழுதும் மாவட்டமாக வந்து அப்போ எஸ்டிஎஸும் வெளியே போயிட்டார்ல. ஆமா. எஸ்டிஎஸ் நாவலர் இருந்தார் அப்போ நாவலர் இருந்தார். அவர் ஒரு பெரிய இது இன்ஃப்ளூயன்ஷியல் இல்லை. அவர் இன்ஃப்ளூயன்ஷியல்னா அவர் யாருக்கும் இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு கூட யாராவது 4 பேர் 3 பேர் சொல்லியிருந்தா பெருசு. ஓஹோ. அதுக்கு மேலே யாருக்கும் மல்லு கட்டி இவருக்கு சீட்டு கொடு அவருக்கு சீட்டு கொடு அது மாதிரி அங்கங்கே அவருக்கு ஆரம்பி வந்து இன் அண்ட் அவுட் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுதும் வந்து எல்லாருக்கும் எஸ்டிஎஸ்க்கு தெரியும், இவருக்கு தெரியும், கேஎன்னுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நாஞ்சிலாரெலாம் அப்படி இருக்கும்போது கூட அப்போ போயிட்டார் அவர் அங்கே இல்லை. 80ல் திமுக போயிட்டார் திரும்பியும். பட் அவரெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஹை லெவல் ஹை ஃப்ளைங் பாலிட்டிஷியன்ஸ். மீட்டிங் போட்டால் போய் பேச கொள்ள ஒரு எலைட் பாலிட்டிஷியன் இருப்பாரே தவிர அங்கே கிளை செயலாளர் யார், ஒன்றிய செயலாளர் யார், இதுகள் எல்லாம் போய் தலையிட்டுலாம் பார்க்க மாட்டார். அப்படி தலையிட்டவங்க கட்சியில் 2 பேர் தான். ஒன்று வந்து எஸ்டிஎஸ், இன்னொன்று ஆர்எம்ஐ. அதனால தான் கோஷ்டி வரும். இந்த பிரச்சனை வர்றதுக்கே கீழே டீப்பாக போக வந்து நாம் பிரியலைனாலும் கீழே இருக்கவும் பிரித்து விட்டுருவானுங்க. அப்போது நான் ஆர்எம்ஐ கூட இருந்தவங்கள 50-60 பேர் ஆர்எம்ஐ தான் வரணுங்கிறாங்க. சிலர் ஆர்எம்ஐ வரக்கூடாதுன்னு நினச்ச மூத்த அமைச்சர்கள் 1-2 பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, 2-3 பேர் மட்டும். அது எல்லோரும் இருக்கிறதுனால அந்த 2-3 பேருக்கு ஒரு 10-25 எம்எல்ஏ இருந்தது. ஓஹோ. அந்த மூத்தவங்களுக்கு அந்த அவங்க ஏரியாக்களில் போடும்போது சரிங்க. இப்போ புதுக்கோட்டைன்னு வச்சுட்டா ஒரு 5, இன்னொரு தொகுதி இன்னொரு மாவட்டத்தில் 10 எம்எல்ஏ இருக்குன்னு வச்சுங்க. புரியுது. அது 8 எம்எல்ஏ 9 எம்எல்ஏ அவங்க சப்போர்ட் வந்து அது மாதிரி 2-3 பேர் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூட்ரலாக வந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஆர்மின்னா ஒரு நல்லெண்ணத்தெல்லாம் பண்ணாங்க, தப்பாக பண்ணல. என்ன நல்லெண்ணம்னா ஆர்மினா ஒரு லிமிட்டட் கோஸ்ட் 50 பேர் தான் இருக்குது. ஜெயலலிதாட்ட ஒரு 30-40 பேர் இந்த பக்கம் இருக்காங்க. அப்போ 2 பேருக்கு பொதுவான ஒரு ஆளை கொண்டு வந்தால், அதுவும் தலைவர் ஒய்ஃபு ஜானகிமாவே வந்தால் ஒருவேளை 2 மெர்ஜ் ஆகிறதுக்கு எல்லாரும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னாங்க. ஒரு ஆக்சுவலாக அது உண்மையும் கூட ஒரு 60 பேர் தான் ஆர்மி என்ன சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ நானும் பண்டுவிட்டியார் நாங்கள்லாம் இந்த டீம்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவுடைய ஆதரவாளரும் 45-50 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இது எதுவும் சாராமல் ஒரு 30-40 பேர், ஒரு 10-20 பேர். ஓகே. இது அது ஜானகிமான்னு சொன்ன உடனே அந்த 10-20 பேரோட எங்கிட்ட இருந்து ஒரு 10-20 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. எங்கிட்ட 50-55 இருந்தது. ஜானகிமா சிஎம்னு ஒரு 30 ஆயிடுச்சு, 30-33 ஆயிடுச்சு. ஸோ 50-70 இங்கிட்ட ஒரு 20, அது ஒரு 90 வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு 90-95-30 அப்படி வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போது அதனால் ஆர்எம்என் அவர் சிஎம் எல்லாரும் அவர் தான் சிஎம்னு தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது சிஎம் மாதிரியே தான் இருந்தார் அவர். அந்த பீரியடில் கவர்மெண்ட்டு என்டையர் போலீஸ் ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் ஆர்மி தான் போகும். ஏன்னா அடுத்து தலைவர் வரலன்னா அடுத்த சிஎம் ஆர்மி தாங்கிற மாதிரி டிஃபேக்டோ சிஎம் மாதிரி ஆகிட்டார் அவர். ஓகே. முன்னாடி எஸ்கார்டு பைலட்டு அது இது ஒரு சிஎம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆமாம். அதனால் அந்த சிஎம் இல்லாமலே சிஎம் ஸ்டேஜில் ஒரு 5-6 மாதம் இருந்தார்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ ஃபுல் ரிப்போர்ட்டு நாட்டில் நடக்கிற ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட்லாம் நைட்டு காலை மாலை ரிப்போர்ட்லாம் அவர் தான் போகும். ஓகே. அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டார் அவர். அதனால தான் இப்போ ஆர்மியில் இறந்தபோது இரங்கல் அறிக்கை கொடுக்கும்போது கூட அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணணும்னு வேண்டுகோள் விட்டுதேன். அப்புறம் ஈவினிங்கில் வந்து முதலமைச்சருக்கு ஆர்டர் போட்டு அரசு மரியாதையோடு வச்சுங்களேன். ஏன்னா அந்த சிஎம் லெவலுக்கு போயிட்டு வந்தார் அவர். இந்த இடத்துலேருந்து ஆர்மி எங்கே வெளியே போனார்? இல்லை, இதில் வந்து அவர் ஜானகிமானியில் தான் இருந்தார் அவர். அது அப்படியே அவங்களே கடைசிக்கு மெர்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, கொண்டு வரலான்னு சொன்னாங்க. இல்லை, அது ஜானகிமா வந்து இந்த எலெக்ஷனில் நின்று தோத்து தானே. அதுதான் அவங்களும் தோத்த பிறகு தோத்தாங்க. அதுக்கப்புறம் மெர்ஜ் ஆகிட்டாங்க. நான் விளையிட்டு மெர்ஜ் பண்ண பிறகு தான் அப்போ மாதவன் எல்லாம் சேர்ந்து தான் ஆர்மி எல்லாம் சேர்ந்து தான் இணைச்சாங்க. இணைச்சி மெர்ஜ் ஆன உடனே ஜெயலலிதாவை மனப்பூர்வமாக ஆரம்பி ஏற்றுக்கிட்டாரு. கட்சிக்குள்ள வந்துட்டார். மந்திரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிறகு தலைவர்னு வந்த பிறகு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. அது ஒத்துக்கிட்டாங்க. அது அவங்க எமர்ஜ் ஆகிட்டாங்க. ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகிட்டாங்க, பாப்புலர் சிஎம் ஆகிட்டாங்க. அவங்களே ஆர்மி வீட்டுக்கு வந்து கூட்டு. அப்போ நான் என்ன வெளியேற்றிட்டாங்க. என்ன வெளியேற்றிட்டு அப்போது இல்லை மற்ற ஆளுகளெல்லாம் ஒருங்கிணைக்கணுங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஜெயலலிதா ஆர்மி வீட்டுக்கே வந்து அவங்கள வண்டியில் கூட்டிகிட்டு கொண்டுட்டு போயிட்டு கட்சியில் வந்து அநேகமாக நான்லாம் துணை பொதுச்செயலாளர் இருந்தேன். சில பேர் துணை பொதுச்செயலாளர் வரைக்கும் இருந்தோம். இணை பொதுச் செயலாளர்னு கொடுத்த ஒரே ஆள் ஆர்மி ஆள் தான். ஆர்மிக்கு மட்டும் இணை பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர்.
அவர் எஸ்டிஎஸ்க்கு வரணும். அப்போ எஸ்டிஎஸ் இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ எஸ்டிஎஸ் திருப்பி வந்துட்டார். இதெல்லாம் முடிஞ்ச தலைவர் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு அவர் கட்சி வச்சு நடத்தலை விட்டுட்டு தலைவர் அவரே சேர்த்துக்கிட்டார். கட்சிகளை வந்து கொஞ்சம் அமைதியாக அப்படி இருந்துக்கிட்டு இருந்தார். மந்திரிலாம் ஆகலை, அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தார். இப்போ ஜெயலலிதா வந்த பிறகு தான் அவர் மந்திரி ஆனார். ஆர்மியும் எல்லாம் மந்திரி ஆகிட்டார். அப்புறம் இணைப்பு வச்சார். கொஞ்ச நாள் வந்து எடுத்துட்டாங்க. அமைச்சராக இருந்தார். ஆமாம், ஏன்னா இங்கே கல்வி அமைச்சராக இருந்தார். தலைவற்ற அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தார். ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு இதாக இருந்தார், கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்புறம் அவரை கொண்டு போய் அங்கே ஈரோட்லேயே அந்த பக்கத்தில் ஒரு பை எலெக்ஷனில் நிறுத்தி நாட்டிலே இவங்க 2 தொகுதியில் நின்னாங்க. ஆமாம், அதில் 2 தொகுதியில் நின்னாங்க. அதில் ஒரு தொகுதி வந்து கரெக்ட் ரைட். அந்த ஒரு தொகுதியில் வந்து நின்று இந்தியாவிலேயே அதிக ஓட்டில் ஜெயிச்சார். 1 லட்சம் ஓட்டை நம்ம பெரிய அந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வரலாறு. இடைத்தேர்தல் வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டு மேடமே அவங்க ஜெயலலிதாவே வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஜெயிச்சார். ஸோ அது பிறகு பாளையங்கோட்டில் அங்கே திருநெல்வேலி பக்கம் இடைத்தேர்தல் வந்து அதில் நின்று ஜெயிச்சார். ஆமாம், அதில் நின்று. ஸோ இந்த மாதிரி தேர்தலையும் நின்று ஜெயிச்சார். இப்படி வந்து வாழ்நாள் முழுவதும் தலைவரை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய நிழல் மனச்சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தார். அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து விவரங்கள்லாம் வந்திருக்கு. தலைவருக்கு வந்த பிறகு ஜெயலலிதாவை வச்சு ஆரம்பிக்கும் சண்டை வந்தது, ஒரு மனஸ்தாபம் வந்தது. ஜெயலலிதா அவர்களை வச்சு ஆரம்பிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தது. ஏன்னா அது கடுமையாக எதிர்த்தார். யாரு? ஆரம்பின வந்து ஜெயலலிதா கட்சிக்குள்ளே இந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணுறது வந்து புறம்பாடு பண்ணி தலைவருக்கு அடுத்து கொண்டாடுறதோ தலைவருக்கு வாரிசாக கொண்டாடுறதோ எப்படி அவங்களாம் ஏற்றுக்க முடியும்? எங்களை மாதிரி நாங்கள் யங்ஸ்டர்ஸ் ஏற்றுக்கலாம். பட் அவர் மூத்த தலைவர்கள், நாவலர், இந்த மாதிரி ஆட்களை கட்சி ஃபார்ம் பண்ணும்போது ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் அது வருத்தம் இருந்தது. அதனால் சில நிகழ்வுகள்லாம் இருந்தது. அப்புறம் வந்த பிறகு தலைவர் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு ஹாஸ்பிட்டலேருந்து திருப்பி வந்த பிறகு ஜானகியம்மாவை டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் இருக்க வேண்டியிருந்தது. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஜானகியம்மா துணைக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ டூர் போனால் துணைக்கு போக மாட்டாங்க. இந்த அமெரிக்காவிலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து வந்த பிறகு எப்போவுமே அவங்க கூடவே அதை பார்த்துக்க வேண்டியிருந்ததுனால துணைக்கு கூடவே வர இருந்தாங்க. ஸோ அப்படியே அதுதான் அவங்களுக்கு அந்த அரசியல் அனுபவங்கிறது. அப்படி தான் இருந்தாங்க. அரசியலில் நேரடியாக கிடையாது. அப்புறம் இவங்கெல்லாம் நீங்கள் சிஎம்மான்னு சொன்ன உடனே அவங்க சிஎம்மா வந்தாங்க. அந்த ரேஸில் அவங்க வந்தாங்க, சிஎம் ஆக்கப்பட்டாங்க. ஆர்மியும் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் சொன்ன உடனே எப்படி தலைவர் சம்சாரத்தை எப்படி இவங்க வானான்னு சொல்ல முடியும் ஆர்மி. அதனால் அவரும் ஒத்துக்கிட்டாரு. பட் அவங்க பதவி ஏற்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய அமைச்சரவையில் வந்ததுக்கப்புறம் ஆர்மியுடைய அந்த அவருடைய அக்செப்டன்ஸ் எப்படி இருந்தது? அவங்களுடைய ஒர்க்கு பேட்டர்ன் இருந்தது. அவர் மட்டும் கட்சி எல்லாம் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். பட் இடையில கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் திருப்பி வந்துருச்சு மறுபடியும். வந்து எப்படின்னா அப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ரஜினிகாந்தை பிடிக்காது. ஏன்னா 96 இம்பாக்ட். ஆமாம், ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாஷா படத்தில் வெற்றி விழாவில் பேசும்போது அவர் கொஞ்சம் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டார். அதில் நீங்கள் அப்போ ஏடிஎம்கே இல்லை? நான் இல்லை. அப்போ நான் ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் டிஎம்கேன்னு தனியாக ஆரம்பிச்சிட்டேன். என்னை ஓலை நீக்கிட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு பிறகு தான் ஆர்மி இருந்து மந்திரியாலாம் இருந்தாருங்க. நான் எதிர்கட்சி எம்எல்ஏ ஆர்மிகிட்ட பேசுவீங்களா அப்போயும்? நான் ஆர்மி எம்எல்ஏ இருக்கும்போது அவர் வந்து அங்கே மந்திரியாக இருந்தார். ஜெயலலிதா மந்திரியாக இருந்தார். நான் அதிமுகவில் எம்ஜிஆர் அதிமுகவில் எம்எல்ஏ தனி கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ 96. ஆமாம், அந்த பீரியட்ல நீங்க கட்சியில 2-3 பேரா எம்எல்ஏ? நீங்க 2 பேர். நானும் கேகே சார் 2 பேர். கேகே சார் அந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ திமுகலையும் இப்போ கலைஞர் ஜெயிச்சு வந்தார், அவர் ரிசைன் பண்ணிட்டார். அப்புறம் பருதி இளவழுதியும் ஆர்பரில் செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார். அந்த 2 பேர் தான் திமுகவிலே 2 பேர் தான். அதுலேயும் இப்போ வைகோ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செல்வராஜ் அங்கே போயிட்டாரு. அப்போ திமுகவுக்கு ஒரு ஆள் பருதி மட்டும்தான் திமுகவில் இருந்தார். எம்ஜிஆருக்கு நீங்கள் ஒரு ஆள் தான். ஸோ அப்போ ஆர்மி ஏற்க மினிஸ்டராக இருந்தார். அப்போ சட்டசபையில் வாக்குவாதம்லாம் வந்திருக்கு. பேசுவீங்க? ஆமாம். முன்னாடி ஜெயலலிதா வந்து நான் சும்மா பேசும்போது நான் சொன்னேன், எல்லாரும் ஏனைய பாளையக்காரர்கள்லாம் பணிந்து விட்டார்கள், பலனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணியை மறுப்பதால் உனக்கு லாபம். சிவாஜி இந்த இதில் வரும், வீரபாண்டிய கட்டம் போல வரும். அதை வந்து நான் ஜெயலலிதாவுக்கு பேசினேன் நான் சட்டசபையில். அப்போ அது ஒன்று ஆர்மி எழுந்திரிச்சு சொன்னார், இவர் வந்து சினிமாவில் கொஞ்ச நாள் நடித்தார்ல, அதனால் அது எல்லாம் வந்து சினிமா அவசரம்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். உங்களையே? ஆமாம், நானும் நீங்களும் தான் நடித்தீங்க சினிமாவில்.
ஆறுதல்னு சொன்னேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பெருசாக ஒன்றும் பெரிய அதுக்கப்புறம் வந்து சண்டைகள் அவர் கம்ப்ளீட் அரசியலேருந்து விலகிட்டாரு. இல்லை. அதுலேருந்து வழி நமது கழகம் எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பிச்சார்ல. ஆமா. அது திமுக அது அதுலேருந்து எம்ஜிஆர் கழகம் ஆரம்பிச்சதுலேருந்து ஆள் எல்லாம் அதுக்கு பிறகு ஃபுல்லாக கண்டினியூஸாக அவர் கலைஞரோடவே தான் க்ளோஸாக இருந்தார். ப்ளஸ் வந்து இலக்கிய பணி போயிட்டார். ஆமாம். அது வந்து அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது மிகச்சிறந்த ஒரு முழு ஆன்மீகவாதி ஆகிட்டார். தந்தை பெரியார்கிட்டருந்து வந்தவர். கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம், கோயில் குளம், கும்பாபிஷேகங்கள், அது இல்லை ராமாயணத்தை பற்றி அறக்கட்டளை. ஆமாம் ஆமாம், அருளாடுங்க. அதே மாதிரி இது கம்பன் கழகம் ஆரம்பித்து அதில் பொறுப்புகள் இருந்து அது தமிழ் விழாக்களில் பேசுறது போகிறது, இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவார் அவர். நல்ல நிறைய படித்து நாலேஜ் வளர்த்துக்கிட்டார். ஈவன் ஸ்கூல் டேஸில் அவர் காலேஜில் இல்லை படிக்கலைன்னா கூட மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றல் நிறைந்தவர். அனுபவ ஞானம் ப்ளஸ் படிப்பறிவு நிறைய டிராவல் ஆகி வந்திருக்க பெரிய படிச்சிருக்காரு. நிறைய புத்தகங்கள் நிறையா படிப்பார். புத்தகம் நிறையா வாசிப்பார். அதில் ஒரு ஒரு முழுமையாக ஒரு இலக்கியவாதி, இலக்கியம் படித்த ஒரு எப்படி இலக்கியங்கள் பேசுவாங்களோ அது மாதிரி ஒரு இலக்கியங்கள் நயம்பட பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். நல்ல தலைவர். பலர் உருவாக்கினார் அவர். பல பேரை இப்போ இந்த மாதிரி நிறையா பேரை வந்து இன்னைக்கு இருக்க ஆட்கள், இப்போ சண்முகம், ஜெகத் ரட்சன், இது மாதிரி. இப்போ இந்த அவருடைய இறப்புல பார்த்தோம், நீங்களும் திரு ஜெகத் ரட்சன் அவர்கள்லாம் ரொம்ப நேரம் அவர் கூட அந்த இதுலேயே நின்னீங்க. அது காரணம் வந்து அவர் வந்து ஒன்று அவரோட நீண்ட கால தொடர்பு, ஈடுபாடு. ரெண்டாவது அவரே வந்து ஒரு 80வது விழா அப்போது நடத்தணும் புதுக்கோட்டையில் ஒரு பெரிய விழா. நம்ம மினிஸ்டராக இருந்தேன் அப்போ டெல்லியில். அந்த நிகழ்ச்சி நடத்துகிற போது வெள்ளத்திராக்குள்ள கிராமத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து இறக்குற போது என்னுடைய மகன்களோட இந்த 2 பேரும் எனக்கு இன்னும் 2 மகன்கள் மாதிரி. ஓகே ஓகே. அப்படியே என்னையும் ஜெகத் ரட்சனையும் பேரை சொல்லி அது ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்ததா? ஆமாம் அவர் சொன்னார். அவர் சொல்லி இறுதி சடங்குகள்லாம் அவங்க நின்று பண்ணணும் ஆரம்பமே சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேர் சொல்லி சொன்னாங்க. பேர் என்ன, திருநாவுக்கரசும் ஜெகத் ரட்சகனும் என் பிள்ளைகளோட இன்னும் 2 மகன்கள் மாதிரி. என்னுடைய இறுதி நாளில் என்னுடைய இறுதிச் சடங்கு நடக்கிற போது இவங்களும் என்னுடைய பிள்ளைகளாக இருந்து எனக்கு இறுதிச் சடங்கில் பங்கேற்கணும்னு சொன்னார் அவர். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். பேசி முடிச்சோன்னே இல்லையா, எவ்வளோ நாள் இருக்கு, அதுக்கு பிறகு 10 வருஷம் இருந்தார் அவர். இல்லை அந்த அந்த பழைய இதெல்லாம் மறந்துட்டார் அந்த அரசியலேருந்து. அதெல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு அப்போ நாங்கள் 2 சேர்ந்து அவர் எம்ஜிஆர் கழகம் வந்த பிறகு, நான் எம்ஜிஆர் நந்தியம் வந்த பிறகு, அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ஜெயலலிதா எதிர்ப்புங்கிறதுல. அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபி போனீங்க, அப்புறம் காங்கிரஸ். அது போன பிறகு அதில் இருக்கும்போது அப்போல்லாம் பார்ப்பேன், பேசுவேன். பர்த்டேக்கெலாம் ஒரு பர்த்டே போவேன். அந்த இடையில தொடக்கத்தில் ரொம்ப நெருக்கம், இடையில சின்ன விரிசல், திருப்பி ஒன்று சேர்ந்துட்டோம். ஒன்று சேர்ந்த பிறகு அப்புறம் இப்போ இந்த ரஜினிகாந்த் ஃபேன்ஸு அவங்கெல்லாம் ஒரு பக்கம், ராஜாராம், நல்ல நண்பர்கள், நாங்கள்லாம் சேர்ந்து தனியாக ஒரு நல்லாட்சி இயக்கம்னு ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்திட்டு சுப்பிரமணிய சாமியெல்லாம் கொண்டாந்து கூட்டம் போட வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் இல்லையா. அதில் அப்பப்போ நாங்கள் அப்புறம் ஜாயிண்டாலாம் ஒன்றாலாம் மீட்டிங் போட ஆரம்பித்தோம். நானும் அவர் எம்ஜிஆர் கழகம், எம்ஜிஆர் அதிமுக, ராஜாராமன், அப்புறம் பிஹெச் பாண்டியெல்லாம் இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டங்கள் போடுறது அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுலேருந்து அப்புறம் ஒவ்வொரு இது எலெக்ஷன் நேரத்துலையும் ஒரு கலைஞரோட திமுகவோட இப்போ கூட அவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ கடைசி வரைக்கும் வாழ்நாள் பொழுது ஒரு ப்ரோ திமுக தான் இருந்தார். கட்சி அந்த அவருடைய வச்சிருந்தாரே தவிர அந்த கட்சியின் சார்பில் ஒரு எம்ஜிஆர் கழகத்தின் சார்பில் ஜெகத் ரட்சகன்லாம் முதல்ல எம்பி ஆகினார். கலைஞரை சொல்லி ஒரு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்து ஆகினார். அதுக்கு பிறகு திமுகவில் சேர்ந்துட்டு இப்போ திமுக ஆகிட்டார் இருந்துச்சுங்களா. முதல்ல எம்ஜிஆர் கழகத்தின் மூலமாக தான் ஃபஸ்ட்டு எம்பி ஆனார். அது ஆர்மி தான் அதை பண்ணி கொடுத்தார். அதனால் அவர் ரொம்ப விசுவாசமாக ஒரு ஜெகத் ரட்சகனுக்கு ரொம்ப ஒரு பெரு அப்பா மாதிரி தான் அவர். ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருந்தார். எங்களையும் பார்க்கணும். ஆமாம், நானும் 2 பேருக்கும் அது சொன்னது மட்டுமில்லை, எங்களோட அவருடைய காலத்துமா அவரோட இருந்த ஒரு மேலே ஒரு அன்பு மரியாதை. எனக்கு ஊருக்காரரு, மாவட்டத்துக்காரரு, நம்ம வந்து நம்மளை தொடக்கத்தில் கொண்டு வந்தவர். இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் அவர் மேலே இருந்த ஈடுபாட்டினால ஸோ அவர் வேறு சொல்லியிருந்தார், நீங்கள் தான் நின்று எங்கள் பிள்ளை மாதிரி பண்ணணும்னு வேறு சொல்லியிருந்தார். அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தை இப்போ ஒரு தந்தை இழந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? ஆமாம்மா, ஆக்சுவலாக ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான். நான் சந்தேகம் இல்லை, எனக்கும் சரி ஜெகத்துக்கு போன்றவர்களுக்கும். எங்கள் 2 பேரும் சரி, நாங்கள் 2 பேரும் அது மாதிரி ஃபீல் பண்ணுறோம். மேடம் அங்கே நின்னோம்.
எல்லாரும் நிறைய பேர் எலெக்ஷன் நேரத்தினால அங்கங்கே நிறைய பேர் பல்வேறு இடங்களில் இருந்திருப்பாங்க. பட் அவரால் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறையா இளைஞர்களை அவர் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, எம்பி ஆக்கியிருக்காரு, மந்திரி ஆக்கியிருக்காரு, சிபாரிசு பண்ணியெல்லாம் பண்ணியிருக்காரு, அரசியல் ரீதியாக வந்து ஆளாக்கியிருக்காரு. அவர் ஒன்று தமிழ்நாட்டில் இன்னொன்று எஸ்டிஎஸ் சொல்லலாம் பேலன்ஸ்டாக. எஸ்டிஎஸ் நிறைய பேர் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி நிறையா பேரை உருவாக்கியிருக்காரு அவர். ஸோ அந்த மாதிரி இந்த 2 பேரும் இந்த அதிமுகக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்தவங்க. அதில் தலைவர் வந்து ஆர்மி தலைவரோட அந்த காலத்தில் நிறைய பேர் வாரிய தலைவர் என்னென்ன பண்ண முடியுமோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. அதனால் இப்போ அந்த ஆப்சன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அது அரசியலில் அது வந்து வயது கூட கூட எல்லாரும் ஒரு காலகட்டங்களில் அது சந்திக்க வேண்டியது. அது இன்னொரு ஒரு 99 ஆக்சுவல் வயசு வந்து இன்னொரு 4 மாதமா இருக்கும் 100 98 போடுறோமே தவிர இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குங்க ஆக்சுவலாக அவர் வயசுக்குன்னு சொன்னாங்க. பட் நான் அது எது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்புறம் 98 99 பெரிய வயசு தானே. ஸோ கடந்த 10 ஆண்டுகளாகவே அவருடைய அரசியல் ரீதியான ஈடுபாடோ நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒதுங்கி தான் இருந்தார். ஆக்டிவாக இருந்துட்டு டக்குன்னு இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு வெற்றிடம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 10-15 வருஷம் ஒரு ஏற்கனவே அரசியல்லேருந்து ஒதுங்கியே இருந்ததுனால, உடல்நல குறைவால் ஒதுங்கி இருந்ததுனால அது அந்த மாதிரி ஒரு வேக்யூம் அரசியலுக்குள்ள ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஒரு இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்தாலும் ஒரு நாணயமாக நேர்மையாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆட்படாமல் இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நாணயமான ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டு அரசியல் இழந்து விட்டது. அது ஒரு சகாப்தம், ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சகாப்தம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தான். அவர் யாருக்கும் எதுக்கும் அந்த காலத்தையும் யார்ட்டையும் அடிபணிஞ்சு நின்றதில்லை. அவர் யாருக்கும் தலைவணங்கி நின்றது கிடையாது. ஒரு மானத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி பலரை உருவாக்கிய ஒரு தலைவர்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், பாசமாக இருந்தால் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். ஸோ அவருடைய இழப்புங்கிறது தனிப்பட்ட முறையில் எங்களை போன்றவர்கள் ஜெகத் போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய நஷ்டம், இழப்பு தான். ரொம்ப நன்றிங்க சார். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.